Hello friends, welcome to Ranjit Info, your complete infotainment. IPL ஏலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1000 2000 பிம்பலக்கி பில்லாப்பி அதே தான். இந்த ஐபிஎல் ஏலத்தை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஐபிஎல் டீம்ஸு மொக்கையாக எடுத்த பிளேயர்ஸை பற்றி தான் விமர்சனம் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஆடலும் பாடலும் போட்டே ஆகும். விமர்சனம் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். அதுலேயும் பெஸ்ட்டான விஷயங்கள் பற்றியும் விமர்சனம் பண்ண போகிறோம், ஒஸ்ட்டான விஷயங்களை பற்றியும் விமர்சனம் பண்ணுறோம். ரெண்டு பங்காளிக்கு பற்றி தான் மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச டீம் ரெண்டு பங்காளிகள் தான், மும்பை இந்தியன்ஸ் ப்ளஸ் சிஎஸ்கே. ஏன்னா நம்ம ஃபேன்ஸ்க்கு பிடிச்ச டீம் சிஎஸ்கே அண்ட் நம்ம பங்காளி மும்பை இந்தியன்ஸ். அதனால் அந்த ரெண்டு டீமை பற்றி தான் மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். மற்ற டீமை பற்றி அரசியல் பொருளாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே இந்த வீடியோவில் சிஎஸ்கே பண்ண முக்கியமான தவறுகள் இந்த ஆக்ஷனில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இப்போ இல்லைங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவோட எண்டில் சிஎஸ்கேவோட தவறுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான விஷயங்கள் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு லைட்டாக உத்வேகம் தர மாதிரி சில விஷயங்கள் இந்த ஆக்ஷனில் நடந்திருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் இந்த ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ரோல் எதுவும் ப்ளே பண்ணல. ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி பர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி தான் இருந்தது. பெருசாக வந்துட்டு ஸ்க்ரீனில் அவங்க பிக்சரே காணும். ஸோ சைலண்ட் பிளேயராக போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஏலம் வரதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தான் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியா பேசிகிட்டு இருந்தது. இப்போ அவங்க ஆளே அட்ரஸ் இல்லாத மாதிரி ஆகிட்டாங்க இந்த ஏலத்தில். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருந்தது, 15 கோடி தான் இருந்தது. ஆனால் என்னதான் அவங்ககிட்ட 15 கோடி இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வந்துட்டு கன் மாதிரி ஒரு டீம் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த டீமில் பெருசாக தேவைகள் எதுவும் கிடையாது. அவங்க டீமில் இருக்கிற ஒரே குறை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்ஜுரி ஆகி வெளில போயிட்டாரு. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவை. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே டெட்லி காம்பினேஷன்ஸில் ஆடுறோம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒன்று பும்ரா, இன்னொன்று மல்லிங்கா. இவங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்தை டீமை சூப்பராக நிறுத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபினிஷர் தேவை. ஆகாஷ் மத்வால் ஒரு ஃபைண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக இருந்தார். பட் ஸ்டில் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. ஸோ அவர் ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கம்பெனியும் தேவை. நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள், ஆகாஷ் மத்வால் பும்ரா மாதிரி ஒரு சூப்பர் பிளேயராக உருவாக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க நல்லா யாக்கர்ஸ் போடுறாரு. கொஞ்சம் டெத் ஓவர்ஸில் டென்ஷனில் வந்துட்டு கொஞ்சம் ரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காரு சில ஓவர்ஸில். ஆனால் அதை அவருக்கு லேர்ன் பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி பும்ரா இருக்கார், ஆகாஷ் மத்வால் இருக்கார். பும்ரா இருக்காரா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நாள் போகிறதாங்க தெரியும். அவர் ஆல்ரெடி ஒரு அதிருப்தியில் இருக்கார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் கேப்டன்சி எதிர்பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஸோ பும்ரா, ஆகாஷ் மத்வால் இவங்க கூட வந்துட்டு ஒரு டெட்லி ஃபாஸ்ட் பவுலர் தேவைன்னு பார்த்தோம். ஸோ ஆக்ஷனில் வந்துட்டு டெட்லி ஃபாஸ்ட் பவுலர்னால் 2 பேர் தான் இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். லாக்கி ஃபர்குசன் டெட்லி பவுலர், ஆனால் வந்துட்டு ஒரு வேல்யூபிளான பவுலராக சொல்ல முடியாது. மிச்சல் ஸ்டார்க் எதிர்பார்த்தாங்க. ஆனால் மிச்சல் ஸ்டார்க்கு மும்பை இந்தியன்ஸ் வாங்குற அளவுக்கு அவங்ககிட்ட காசு கிடையாது. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு பதிலாக அவங்க ஒரு சூப்பர் ஒரு டேலண்ட் போனாங்க. என்னதான் மிச்சல் ஸ்டார்க்கு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் மும்பை இந்தியன்ஸ் என்றைக்குமே வந்துட்டு யங் பிளேயர்ஸ் தான் நிறைய விலை கொடுத்து வாங்குவோம். ஏன்னா அவங்க லாங் டேர்ம் பிளான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்க சூப்பர் செலெக்ஷனுங்க. ஜெரால்ட் கோட்ஸே சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர், டெரிஃபிக் ஃபாஸ்ட் பவுலர், செம்ம. ஆண்ட்ரே நெல் தெரியல உங்களுக்கு, ஸ்ரீசாந்தெல்லாம் ரொம்ப கலாய்ச்சார் ஒரு காலத்தில். ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு டென்ஷனான ஒரு பவுலர். அவர் மாதிரி ஒரு ஆட்டிடியூட், டேல் ஸ்டின் மாதிரி ஒரு ஃபேஸு. ஸோ ரெண்டும் கலந்த ஒரு கலவை தான் ஜெரால்ட் கோட்ஸே. நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்போம். ரொம்ப யங்ஸ்டர்ஸு, 145 + 150 கிலோமீட்டர் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ ஒரு சூப்பர் கன் மாதிரி பிக் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ ஆல்ரெடி ஜோஃப்ரா ஆர்ச்சர் பும்ரா காம்பினேஷன் நம்ம பெருசாக பார்க்க முடியல. ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு கோட்ஸாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 100% கமிட்மெண்ட் பவுலருங்க. வந்துட்டு அவர் லாஸ்ட் வரைக்கும் போராடுவார். அந்த கமிட்மெண்ட் தான் அவரோட ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ ஜெரால்ட் கோட்ஸே இஸ் ஜாயினிங் இன் மும்பை இந்தியன்ஸ் கேம்ப். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் எதிர்பார்த்தது தான் ஆல்ரெடி. பட் ஃபேன்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்க இல்லையான்னு தெரியல. தில்ஷன் மதுஷங்கா, நான் இவரை ரொம்ப எதிர்பார்த்தேங்க மும்பை இந்தியன்ஸ் எடுப்பாங்கன்ட்டு. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஆக்சுவலாக அதே நடந்து போயிடுச்சுங்க. ஏன் நான் இவரை ரொம்ப எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் எல்லாம் ஒரு வேளை வேர்ல்டு கப் பார்க்கல அப்படின்னா, இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வேர்ல்டு கப்பில் 5 விக்கெட் எடுத்துருப்பாருங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக போட்டார் ஸ்ரீலங்காவோட அந்த பவுலிங்கில். ஓரளவுக்கு இந்தியாவை நடுங்க வச்சுட்டாங்க ஸ்ரீலங்கா அந்த ஒரு கட்டத்தில். அதனால் இந்தியா மீண்டு வந்துட்டாங்க வச்சுக்கிறேன். ஸோ அப்போத்துலேருந்தே மதுஷங்கா மேலே எனக்கு ஒரு கண்ணுந்தது, மும்பை இந்தியன்ஸுக்கும் அதே மாதிரி கண்ணுந்துங்க. கரெக்டாக தட்டி தூக்கிட்டாங்க. ஸோ தில்ஷன் மதுஷங்கா ஒரு சூப்பர் ஆட் இந்த மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்கில் நினைப்பு. மும்பை இந்தியன்ஸ் அப்படியே சிமெண்ட் போட்டு டைட் பேக்காக வந்துட்டு ஜாம் பேக்காக இருக்குது. டீமில் எந்த ஒரு கொலாப்ஸுமே கிடையாது எக்ஸப்ட் மைண்ட் செட்டு, அந்த கேப்டன்சி தவிர. மற்றபடி டீமில் வந்துட்டு கன் மாதிரி வந்துட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. 1 2 3 4 5 6 ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ். இப்போ இது கூட வந்துட்டு போலிங்கில் ஆல்ரவுண்டர்லேயே வந்துட்டு ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்துட்டார். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபினிஷர் ரோலுக்கு வந்து டீம் டேவிட் இருக்காரு. பேலன்ஸ் இருக்கிறது அந்த போலிங் தான். அந்த போலிங்கில் ஃபாஸ்ட் பவுலர் ஆல்ரெடி பும்ரா இருக்கார். பும்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா தில்ஷன் மதுஷங்கா, ஆகாஷ் மத்வால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரால்ட் கோட்ஸே போகும்போது செம்ம
காம்பினேஷன் டைட்டாக இருக்கும் பவுலர். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு இந்த ஐபிஎல் ஏலத்தில் பிம்பிளக்கி பிலாப்பியே கிடையாது, கெத்தாக வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. என்ன ஒன்று, ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து விலகினாலும் மும்பை இந்தியன்ஸில் கண்டினியூ ஆடினார்னா மும்பை இந்தியன்ஸுக்கு எங்களோட சப்போர்ட்டும் மாத்திரம் என்றும் கிடைக்கும். ஒருவேளை ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து விலகிட்டார்னா அவர் எந்த டீமுக்கு போகிறாரோ அந்த டீமுக்கு வந்துட்டு அவர் ஆடுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும், அவங்க தோற்றா கவலைப்பட மாட்டோம். அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் கேப் இருந்தது, அதே வந்துட்டு நம்ம ஆப்கானிஸ்தான் பவுலர் முகமது நபியை கொண்டு வந்து அடைச்சி கிளியராக பூசிட்டாங்க. ஸோ நபியும் உள்ளே வராரு, அவர் ஹிட்டும் பண்ணுவார், நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஸோ இதுவும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஓவரால் மும்பை கன் மாதிரி ஸ்ட்ராங் ஆகிடுச்சுங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் பண்ணாலும் அந்த டீம் ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்டையர் ஐபிஎலோட ஃபேவரட் டீம் ஈசாலா கப் நம்ம ஆர்சிபி டீம் தான். ஸோ ஆர்சிபி டீம் வந்துட்டு எந்த டீம் ஃபேன்ஸ் இருந்தாலும் சரிங்க, நம்ம டீம் ஜெயிக்கலன்னா அட்லீஸ்ட் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு டீம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாயல் ஃபேன்ஸ் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ கப்பு அடிக்கலனாலும் அவங்க அந்த ஃபேன் பேஸ் வந்துட்டு அப்படியே இம்பேக்டாக இருக்குங்க. ஸோ அந்த ஆர்சிபி டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஐபிஎல் ஆக்ஷன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு செட் ஆகலன்னு என்னோட ஃபீல். ஏன்னா இந்த அல்சாரி ஜோசப் எதுக்கு தான் எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு வாட்டி மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஒரு 6 விக்கெட் எடுப்பார், அப்போ நான் ட்ரீம் லெவலில் அவர் வச்சுருந்தேன். ஸோ எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு சத்தமும் காணோம். ஸோ அவர் எதுக்கு 11.5 crores கொடுத்து எடுத்தாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு அட்வான்டேஜ், பவுண்டரி லைனில் நிற்க வைக்கலாம். ஆர்சிபி சின்னசாமி ஸ்டேடியம் ரொம்ப சின்ன ஸ்டேடியம், அதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியல, போலிங்காக எடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு 6 அடிக்கு மேலே இருப்பார். ஸோ எகிரி வந்துட்டு பால் பிடிக்கிறதுக்காக எடுத்துருப்பாங்க. மேபி பவுண்டரியில் கேட்ச் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆவார், போலிங் போடுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கிட்ட அவங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க, க்ரீன் எடுத்திருந்தாங்க. கேமரூன் க்ரீன் வந்துட்டு ஒரு நல்ல ட்ரேட் உண்மையிலே. ஆனால் 17.5 கோடின்றது கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் கேமரூன் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் டைம் வந்துட்டு அந்த டாப் 4ல் வரும்போது ரொம்ப க்ரூஷியலான இன்னிங்ஸில் அவர் ப்ளே பண்ணியிருப்பார். போலிங்கில் அவர் அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் பேட்டிங்கில் வந்துட்டு கன் மாதிரி ஆடினார். ப்ளஸ் அவரும் ஒரு 6 அடி. ஸோ இவங்க எல்லாமே ஒரு 6.5 feet தான் எடுக்கணும். ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் எல்லாமே பவுண்டரிஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ட் பவுண்டரிஸ் எகிரி பிடிக்கணும். ஸோ அவரும் வந்துட்டு பவுண்டரியில் இவங்க 2 பேருமே பவுண்டரியில் நல்லா யூஸ் ஆவாங்க. அதே மாதிரி க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம் அண்ட் கம்போஸ்டு பிளேயர், அவருக்கு பிக் ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ என்னதான் வந்துட்டு அவங்க இந்த போலர்ஸ் எடுத்தாலும் வந்துட்டு அவங்க போலிங் ஒன்றும் வீக்காக தான் அங்கே ரன் மிஷின் ஆர்சிபி தான் சொல்லணும். ஸோ லாக்கி ஃபர்கூசனை மறுபடியும் அவங்க எடுத்திருக்காங்க. சின்னசாமி ஸ்டேடியமில் ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரன்னு போகும். மறுபடியும் லாக்கி ஃபர்கூசனை எடுத்தாங்கன்னு தெரியல. ஹர்ஷல் பட்டேலை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க, அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை இல்லைன்னு தெரியல, கிரவுண்ட் சின்னது. பட் செஹாலை ரிலீஸ் பண்ணது அவங்க பெரிய தப்புங்க. செஹாலை வந்துட்டு அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்கணும், அதனால தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ஆர்சிபி வந்துட்டு இன்னும் கூட திருந்தவே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு போலர் செட் ஆகவே இல்லை. கேமரன் க்ரீன் போலிங் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவ் இருக்காது. அவர் போடுற ஃபேஸ்க்கு வந்துட்டு தூக்கி அடிச்சிருவாங்க ஆர்சிபியில். எஸ் தயால் ஒரு போலர் எடுத்திருக்காங்க, ஒரு இந்தியன் போலர் தான். ஸோ ஒரு 5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஸோ எஸ் தயால்ன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சர்க்யூட்டை நல்லாவே வந்துட்டு ஃபேமஸாக இருக்குது. பட் ஐபிஎல்ல எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் ஆர்சிபி ரொம்ப சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாம் கர்ன் எடுத்திருக்காங்க. சாம் கர்ன் எடுத்தா கூட பரவாயில்லங்க, டாம் கர்ன் எடுத்தாங்க. தம்பி சாம் கர்னே ஒன்றும் காணும், அண்ணன் டாம் கர்ன் அதுக்கு மேலே ஒன்றுமே காணுங்க. டாம் கர்ன் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அந்த நம்ம ஸ்ரீகா சொல்கிற மாதிரி கோவிந்தா போலர் மாதிரி தான் அவர் போடுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு டாம் கர்ன் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஆர்சிபி போலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், ரீஸ், டாப்லி கூட மறுபடியும் ஒரு 6 அடி தான். ஸோ இவரும் வந்துட்டு பவுண்டரியில் கேட்ச் பிடிக்க யூஸ் ஆவார். அல்சாரி ஜோசப், ஆகாஷ் தீப், யஷ் தயால், மயங்க் தக்கர், கரண் சர்மா, விஷாக் விஜயகுமார் ஒரு டேலண்டான பவுலர் தான். ஆனால் இவரும் வந்துட்டு பழைய ஆர்சிபி வினய்குமார் மாதிரி தான், ஒரு வாட்டி வாரி வழங்கிடுவார் ரன்ஸை, விக்கெட்டை அப்பப்போ எடுப்பார். ஸோ ரன்ஸை வாரி வழங்குறதுனால இவங்களால நிறைய மேட்ச் வின் பண்ணவே முடியாது. ஸோ ஆர்சிபி ஈசாலா கப் நம்தே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஐபிஎல்ல டாப் 4th டீம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐபிஎல்ல டாப் 3 டீம்ஸ் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி. இதுக்கு அடுத்து 4th பிளேஸ் யாருன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க, கேகேஆர். ஏன்னா கேகேஆர் வந்துட்டு அவ்வளோ லேஸான டீம் கிடையாது. அது ஆரம்பத்துலேருந்தே ஒரு லெஜெண்ட்ஸ் இருந்த ஒரு டீம். சௌரவ் கங்குலி லீட் பண்ணார், அவங்களுக்கு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபாலோட் பை கௌதம் கம்பீர் 2 வாட்டி கப் வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நடுவில் கௌதம் கம்பீர் ஆளை காணோம், கோச்சும் எதுவும் இல்லை, கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்புறம் தமிழ்நாடுவோட கேபிட்டல் கொல்கத்தான்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய தமிழ் பிளேயர்ஸ் ஆடின ஒரு டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நம்ம டிகே ஆடி இருந்தார், அதுக்கப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் சில பிளேயர்ஸ்லாம் ஆடி இருந்தாங்க. கேகேஆர் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலன்னா, அடப்பாவி இவ்வளோ ரேட்டுக்காரா எடுப்பீங்க அதுக்குன்ட்டு ரிச்சல் ஸ்டார்க்குங்க 24.5 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்குலாம் இவர் வர்த்தான பவுலர்லாம் இல்லைங்க.
ஏன்னா வந்துட்டு அவர் அந்த என்னங்க அந்த ஐபிஎல் டீம்ஸ்லாம் வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப் மோகத்திலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க, ஓகே. ஆனால் மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க்னா அந்த யாக்கர் லெஃப்ட் ஆம் எடுத்து உள்ள சொருகுவார் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் அந்த யாக்கர்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஸ்லோ பிச்சு கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸு மிச்சல் ஸ்டார்க்கு எப்படி யூஸ் ஆகும்னு தெரியல. 24.5 கோடி வருத்தில்ல, ஒரு 10 கோடிக்கு எடுத்துருந்துருக்கலாம். எதுக்கு எவ்வளோ காம்படிஷன் தெரில இவங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35+ ஆகிட்டார். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவர் யூஸ் ஆக மாட்டார். சரி நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு 35+ ஏஜ் இருக்கிற ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் எப்போல்லாம் ஒரு 15 கோடி 16 கோடி கொடுத்து எடுத்தாங்களோ அவங்க யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் பென் ஸ்டோக்கை எடுத்துக்கோங்க, இதுக்கு முன்னே ஆண்ட்ரூ ஃப்ளின்டாஃபையும் அதிகமான காசு கொடுத்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த 35+க்கு இவ்வளோ அதிகமான காசு கொடுத்து எடுத்தாங்களோ அவங்களாம் வந்துட்டு யாருமே பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி யாரெல்லாம் கம்மியாக எடுத்தாங்களோ அவங்களாம் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அஜிங்கே ரஹானே எடுத்துக்கோங்க, அம்பத்தி ராயுடு எடுத்துக்கோங்க, இவங்களாம் ஏஜ்டு. அப்புறம் உத்தப்பா எடுத்துக்கோங்க, இவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஏஜ்டாக கம்மியான ரேட்டுக்கு வந்தவங்களாம். ஸோ ஏஜ்டு பர்சனுக்கு கம்மியான ரேட்டு போகும்போது தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க ஆஸ்திரேலியா டீம் மேலே ஒரு மோகத்தில் என்னவோ தெரியல இவங்க மிச்சல் ஸ்டார்க்கை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனால் மிச்சல் ஸ்டார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு லாயல்ட்டி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. திடீர்னு நான் ஆடலன்னு சொல்லிட்டு போயிடுவார், எனக்கு ஐபிஎல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் உள்ளே வந்தால் 24 கோடி கிடைக்குது. ஆனால் அவரை நம்பி டீம் எப்படி டெவலப் பண்ணுவான்னு தெரியல. கௌதம் கம்பீர் ரொம்ப டேலண்டான ஒரு கிரிக்கெட்டருங்க, அவர் எப்படி இவர் எடுத்தாருன்னு தெரியல. மேபி ஏதாவது கேம் பிளான் இருக்கலாம், நம்ம அது மேட்ச் அது ஐபிஎல் பார்க்கும்போது தான் தெரியும். மிச்சல் ஸ்டார்க்கு அதுக்கப்புறம் சேத்தன் சர்க்காரியா இது ஒரு நல்ல பிக் தான். கேஎஸ் பரத் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸு, அங்கர் கிரிஷ் ரகுவன்ஷி ஒரு பேட்டருங்க இவர். ஸோ ரமன்தீப் சிங் ஒரு ஆல்ரவுண்டர், டொமஸ்டிக் ஆல்ரவுண்டர். ஸோ இந்தியாவுக்கு எப்பவுமே ஆல்ரவுண்டர் மேலே ஒரு கண்ணு. இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு தெரியல, பார்க்கணும். ஷெஃபேன் ரூதர்ஃபோர்டு இவர் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. ஆல்ரெடி டெல்லி டேர்டெவில்ஸே ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ மனிஷ் பாண்டே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் மிடில் ஆர்டருங்க. இவர் வந்து சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவர் கேகேஆருக்கு போயிட்டார். முஜிபுர் ரஹ்மான் இவரும் ஒரு நல்ல போலருங்க. ஸோ நல்ல ஒரு பிக் தான், ஆப்கானிஸ்தான் போலர். அதுக்கப்புறம் கஸ் அட்டிக்சன், ஸோ இவர் இங்கிலாந்து போலரு. அப்புறம் ஷகிப் ஹசீன். ஸோ இதுதான் வந்துட்டு கேகேஆரோட பிக்கு. ஸோ பெஸ்ட் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா முஜிபுர் ரஹ்மான், மனிஷ் பாண்டே இதெல்லாம் வந்துட்டு ஒரு டீசென்ட் பிக் தான். ஸோ 50-50 தான், ரொம்ப கிரேட் ஆக்ஷன்லாம் சொல்ல முடியாது ஃபார் கேகேஆர். நம்ம பார்க்க போகிற ஒன் ஆஃப் த சுட்டி குழந்தை டீம். ஸோ நம்ம ஐபிஎல்ல இந்த வருஷத்துக்கு குட்டையை குழப்பின ஒரு டீம் யாருன்னு தெரியும் நினைக்கிறேன். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் தான். நம்ம ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸில் குட்டையை குழப்பின அந்த டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அங்கே ஒரு தலை இல்லை, ஸோ வேற ஒரு தலையை வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கேப்டன் ஆப்வியஸ்லி சுப்மன் கில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஐபிஎல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா இல்லாத ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பேஸ் வந்து பெருசாக ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா பாண்டியா வந்துட்டு பெருசாக போலிங்லாம் ஒன்றும் பெருசாக போடல. ஸோ விஜய் சங்கருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம பார்க்கலாம். அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸு ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டருக்கு போயிருக்காங்க. அஸ்மத்துல்லா ஒமர் ஷா இவங்களுக்குலாம் தெரியும் வந்துட்டு இவர் வந்துட்டு வேர்ல்டு கப்பில் வேறு லெவலில் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் போடுவார். ஸோ அவரை பிக் பண்ணியிருக்காங்க, ஒரு சர்ப்ரைஸ் பிக் தான். உமேஷ் யாதவ் வேறு பிக் பண்ணியிருக்காங்க. உமேஷ் யாதவுக்கு அந்த பேர் ஸ்டார் எல்லாமே இருக்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு அவரை பிடிக்காது. எப்பவுமே ரன் கொடுப்பாரு. அவரை நம்பி ஒரு 10 ரன் லாஸ்ட் ஓவர் டிபெண்ட் பண்ணுப்பான்னு பால் கொடுத்தீங்கன்னா சத்தியமாக சான்ஸே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி பவுலிங் கிடையாது. டாப் ஆஃப் த ஓவரில் போடக்கூடிய பவுலர் தான் வந்து டெத் பவுலிங்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது அவர்கிட்ட. நல்ல ஒரு பிக். ஸோ ரொம்ப ஹை ப்ரைஸ் போவார்னு எதிர்பார்த்தோம், ஆனால் ஒரு 7.4 crores தான் போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல கன் மாதிரி பேட்டிங் ஹிட்டர். ஸோ ஃபினிஷிங் ரோல் அவர் தான் ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஷாருக் கான் ஒரு நல்ல பிக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சுஷாந்த் மிஸ்ரா, கார்த்திக் தியாகி இவரும் வந்துட்டு ஒரு எதிர்பார்க்குற ஒரு பவுலருங்க, ரைட் ஹேண்ட் பவுலிங் இவர். அதுக்கப்புறம் டென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ், இவருக்கு 10 crore போயிருக்கு. ஆக்சுவலி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ட்டு. அதுக்கப்புறம் மனவ் சுதார் இவர் வந்து ஒரு பேசிக் இந்தியன் பவுலர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, காமெடி வேணுமா அதுவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீம் தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டீமுக்கு எப்பவுமே வழக்கம் போல் எல்லாமே இருக்கும், கன் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹை ப்ரைஸ் கொடுத்து பிளேயர்ஸ் வாங்குவாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜிங்குன்னு போயிடும். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்கச்சக்கமான ரேட்டு கொடுத்து வாங்குவாங்க யூஸ்வலி. எல்லா சீசனும் இது பண்ணுறாங்களே, இந்த சீசனும் பண்ணுவாங்க பார்த்தா ஆமாங்க இந்த சீசனும் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹை ப்ரைஸ் போன ஒரு ரெக்கார்டை உடைச்சிட்டாங்க. 20.5 கோடி
ஏன்னா எஸ்ஆர்ஹெச் எப்பவுமே அதிகமான ரேட்டு கொடுத்த பிளேயர் அவங்க லாஸ்ட் சீசனில் ஹாரி ப்ரூக் எவ்வளோ ரேட்டு கொடுத்துவாங்க அவங்களுக்கு தெரியும், அவங்க ஈஸியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டி வந்து பேட் கமின்ஸை 20 கோடி 20.5 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க பேட் கமின்ஸ். ஸோ பேட் கமின்ஸோடு போனாங்களா, அதுவும் இல்லைங்க டிராவிஸ் ஹெட்டையும் தூக்கியிருக்காங்க. ஸோ அதே ஆஸ்திரேலியா மோகம். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி டெக்கன் சார்ஜர்ஸ்க்கு ஒரு ஆஸ்திரேலியா அவங்களுக்கு கப் வின் பண்ணி கொடுத்தாரு ஆடம் லிக்கஸ். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மேலே இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. டேவிட் வார்னர் தெரியும், ரொம்ப நாளாக ஆடுறாரு. ஸோ ஒரு மினி ஆஸ்திரேலியா டீம்னா சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச். ஸோ டிராவிஸ் ஹெட் ஒரு டீசென்ட் பிக் தான், ஏன்னா ஒரு அந்த அளவுக்குலாம் வந்து ரேட்டு போகலை. டிராவிஸ் ஹெட் இந்த ஹசிராங்கா இவர் வந்துட்டு ஒரு நல்ல பிக் தான் ஹைதராபாத்தில். ஸோ இவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலாக வந்துட்டு ஹை ப்ரைஸ்டு ஹைதராபாத் டீம், பட் லோ பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஃபீல்டு ஆஸ் யூஷுவல். இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த பேட் கமின்ஸ் அந்த கேப்டன்ஷிப்பை கொண்டு வந்து கொடுப்பாரான்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு இவர் தான் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ஹைதராபாத்துக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒரு ஹாட் நியூஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் நம்ம இந்தியாவின் தலைநகரம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலத்தில் வீரேந்திர சேவாக் இருக்கும்போது நாங்களாம் ஃபாலோ பண்ண ஒரு டீம். ஆனால் இப்போல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் ஸ்டாரோ பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னென்னா ரிஷப் பண்ட் பேக் டு டெல்லி கேபிட்டல்ஸ். அவர்கிட்ட அந்த ஒரு ஸ்டார் அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அவர் லீட் பண்ண போகிறாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸில் யாரெல்லாம் இருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸில் ஷாய் ஹோப் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரஷிக் தார், அதுக்கப்புறம் ஜெயில் ரிச்சர்ட்சன். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஃபாரின் பவுலர். அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இவங்க வந்துட்டு மும்பை இந்தியன்ஸு கடைசியாக யூஸ் பண்ணவே இல்லை. இவர் வந்து ரொம்ப கம்மி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் தான். ஹாரி ப்ரூக் 14 கோடி கிட்ட போனார் லாஸ்ட் சீசன். இந்த வாட்டி 10 கோடி அப்படியே தூக்கிட்டு இந்தாப்பா தம்பி ஒரு வெறும் 4 கோடி தான் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உள்ளே போட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து ரிக்கி புவி, இவர் வந்துட்டு ஒரு டொமஸ்டிக் பிளேயரு. ஸ்வாஸ்திக் சக்ரா, குமார் குஷக்ரா, அதுக்கப்புறம் சுமித் குமார். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பெருசாக ஒன்றும் டிங்கரிங் பண்ணுற வேலைலாம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிற டீம் நம்ம பஞ்சாப் சிங்கம். நம்ம பிரீத்தி சிந்தக்காகவே ஃபாலோ பண்ணுற நிறைய ஃபேன்ஸு எப்போ தான் இந்த டீம் கப் அடிக்கும்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டீமில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாம். இந்த டீமு எப்பவும் போல் ஆக்ஷனில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் தாங்க. எப்போவுமே இவங்க பரபரப்பாக இருக்கும், எல்லோரும் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், பெஸ்ட் டீம்லாம் உள்ளே போடுற மாதிரி இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் கடைசியில் வந்துட்டு டீம் வந்து ஜெயிக்காதுங்க. ஸோ இந்த வாட்டி இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுஷாங்க் சிங், அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா, ரில்லி ரோசோ. ஸோ இவர் ஒரு பெஸ்ட் பிக் தான், ஃபாரின் பிளேயரு, நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாந்த் சிங், அதுக்கப்புறம் வந்துட்டு தனை தியாகராஜன். ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ ஆல்ரவுண்டர்னாலே நம்மளுக்கு ஒரு கண் இருக்கும். ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்னென்னா இவங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு ஃபுல் கோலில் போயிருக்காங்க. ஸோ ஹர்ஷல் பட்டேல் ஒரு நல்ல பிக் தான், கிட்டத்தட்ட ஒரு 11 crores 75 lakhs போயிருக்காரு. ஒரு பஞ்சாப் மொஹாலி பிச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹர்ஷல் பட்டேலை நிறைய ஓட்டினாங்க. பெங்களூர் பிச்சில் இவர் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், நல்ல டேலண்டடான ஒரு பவுலர் தாங்க. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒரு சீசன் வச்சு இவர் டிசைட் பண்ண முடியாது. அப்புறம் கிறிஸ் வோக்ஸ் எடுத்திருக்காங்க. கிறிஸ் வோக்ஸ் என்ன பண்ணுவாருன்னு தெரியல, ஆல்ரெடி சுட்டி குழந்தைய வச்சுருக்காங்க. ஸோ இங்கிலாந்து பிளேயர், இவரும் உள்ள கூட போய் ஜாயின் பண்ணுறாரு. கிறிஸ் வோக்ஸுக்கு லாஸ்ட்டில் வந்து பேட்டிங் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பிரின்ஸ் சௌத்ரி அப்படின்னு ஒரு இந்தியன் பவுலர் எடுத்திருக்காங்க. ரொம்ப நேரமாக அவங்க கிட்டத்தட்ட 35 கோடி வச்சுருந்தாங்க. ஆக்ஷன் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் பிக்குன்னா ஹர்ஷல் பட்டேல் நம்ம சொல்லலாம். ஸோ அதை விட்டால் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிறிஸ் வோக்ஸ், இது 2 தான் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற டீம் லேண்ட் ஆஃப் ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸ்டார்டிங் ஆஃப் த ஐபிஎல் அடித்தாங்க கப்பு, அதுக்கப்புறம் வச்சாங்க ஆப்பு, ஒரு கப்பு அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை. ஸோ இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக ஆடுவாங்க, வைலண்ட்டாக ஆடுவாங்க, கடைசி வரைக்கும் வருவாங்க நம்ம நியூசிலாண்டு மாதிரி ஃபைனலுக்கு. இப்போலாம் இந்தியாவும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கப் அடிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டீமு, ரொம்ப நல்ல ப்ரில்லியண்ட்டாக ஆடுற ஒரு டீம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் சும்மா வேறு லெவல் ஆட்டு வராரு. இதுக்கு முன்னே சஞ்சு சாம்சன் இருந்தார். ஸோ ஷேன் வாட்சன் அங்கேருந்து தான் குரூமை வந்தார். ஏன் நம்ம சிஎஸ்கேவோட ரவீந்திர ஜடேஜாவே அங்கேருந்து தான் வந்தார். ஸோ எப்பவுமே வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு அண்டர் டாக்னே சொல்லுவாங்க, நான் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு டீமு. ஸோ அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ டாம் கோலர் காம்ரடே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் விக்கெட் கீப்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் பவல், இவரும் வந்துட்டு ஒரு நல்ல பிக் தாங்க. ஸோ நல்ல ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ ராஜஸ்தான் என்றைக்குமே வந்துட்டு ஜாஸ் பட்லர் இந்த மாதிரிலாம் பிளேயரை வச்சு அதிரடி காட்டுவாங்க. ஸோ இவர் கூட வந்துட்டு இன்னொரு அதிரடி வந்து ஜாயின் ஆகுது. அடுத்தது சுபம் துபே. என்னங்க இந்த பேரை கேட்டால வயிற்று கலக்குது, ஏன் சிவம் துபேவா அப்படின்ட்டு ஒரு வாட்டி கேட்குற மாதிரி எல்லாரும் போய் கேட்டாங்க. சிவம் துபே கிடையாதுங்க, நம்ம சிஎஸ்கேவோட சிவம் துபே கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுபம் துபே. இவர் பேர் வந்து ஐபிஎல்ல ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு நம்ம ஃபேன்ஸ் மத்தியில். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன்.
ஸோ இவர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5.5 கோடிக்கு மேலே போயிருக்காருங்க. ஸோ இவர் எடுத்திருக்காங்க ஒரு பேட்ஸ்மேன். அடுத்தது அபீத் முஷ்தாக், இவர் இந்தியன் பேஸ் பிளேயர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாண்ட்ரே பர்கர், இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் பவுலர். ஸோ பெருசாக ராஜஸ்தான் ராயல்ஸில் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒன்றும் கிடையாது இன்றைக்கி. ஸோ ரோமன் பவல், இது ஒன்று தான் வந்துட்டு டாக் ஆஃப் த டவுன் ஃப்ரம் ராஜஸ்தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த கத்துக்குட்டி டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். நம்ம கிளாசிக் கேஎல் ராகுல ஒரு டீம் தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பர்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஐபிஎல்லில் பெரிய பிளேயர்ஸ் எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குது இந்த டீம். என்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவம் மாவி, இவர் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேகேஆரில் பெருசாக ஒன்றும் பண்ணல இவர். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். அர்ஷின் குல்கர்னி, ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வில்லி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிளேயருங்க. டேவிட் வில்லியை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கவுண்டி கிரிக்கெட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டேவிட் வில்லி ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டருங்க. இந்தியாவில் வந்துட்டு ஐபிஎல்ல பெருசாக அவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லைங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பிளேயில் சீம் போடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ப்ளஸ் ஒரு ஹேண்டி ஹிட்டர் கூடங்க இவர். ஸோ இவர் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து பெஞ்சில் உட்கார வச்சே நிறைய ஐபிஎல் டீம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் உள்ளே கொண்டு வந்தால் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. நிறைய ஓடி கீடி கவர் பண்ணி ஃபீல்டிங்கும் நல்லா சூப்பராக பண்ணுவார். ஸோ நல்ல பிக், ஜஸ்ட் 2 crores பிக் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் டர்னர், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன். அடுத்து வந்து அர்ஷத் கான், பேட்ஸ்மேன், இந்தியன் பேட்ஸ்மேன். அடுத்து எம் சித்தார்த், ஸோ இவர் இந்தியன் பவுலர். ஸோ பெருசாக ஒன்றும் சத்தத்தை காணும், வெறும் டேவிட் வில்லி, அதுவும் எனக்கு ஃபேவரட். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெரி ஆவரேஜ் ஆக்ஷன் தான் டுடே ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம், மோஸ்ட் ஃபேவரட் டீம், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, நம்ம தலையோட ஒரு டீம். ஆமாம், லேட்டாக வந்தோம், லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு டீம். ஸோ சிஎஸ்கே டீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வச்சதுக்கு மன்னிச்சுக்கோங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க யூஸ்வலி. ஸோ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஃபேன் பேஸு. எந்த டீமாக இருந்தாலும் கிரிட்டிக்ஸை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சிஎஸ்கேலையும் சில பிளண்டர்ஸ்லாம் இருக்குது, சிஎஸ்கேலையும் சில குளறுபடியாக இருக்குது. அதை எடுத்து சொன்னால் கமெண்ட்டில் போயிட்டு வந்துட்டு கோச்சிக்கிறீங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. ஒரு கிரிக்கெட்டாக பார்க்கணும். எதிர் ஃபேன்ஸில் வந்துட்டு நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா, ஆர்சிபிலாம் வச்சு செய்கிறீங்களா, அப்போ உங்களையும் சில பேர் வச்சு செய்ய தான் செய்வாங்க. அதை நீங்கள் ஏற்றுன்னு தான் ஆகணும். உங்களை யாரா வச்சு செய்கிறதுன்னு அப்படி ஓவராலாக பேச வேணாம். உங்களை வச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஒன்றுக்கு ஒருத்தன்னா அப்பனுக்கு அப்பா ஒருத்தன் எப்பவுமே இருப்பான். ஸோ ஆல்ரெடி சிஎஸ்கேவும் வச்சு செய்கிறதுக்குன்னு ஒரு டீம்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்ல, கேமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது கிரிட்டிக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேட்டு தானே ஆகணும், அதுக்கு தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் கமெண்ட் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு வேறு வீடியோஸ் போடும், அதுக்கும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண முடியும். சிஎஸ்கே டீம்ஸ் எப்பவுமே தலை தோனி, சூப்பரான ஒரு கேப்டன்சி, வெல் செட்டில்டு டீமு, 35+ ஏஜ் செலக்டட், 30 கீழே ஏஜ் இவர் ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு டீம். ஸோ எப்பயுமே வந்துட்டு டேடி ஆர்மியை ஃபாலோ பண்ணுற ஒரு டீம். ஸோ உனக்கு என்னப்பா வயசு 35, கல்யாணம் ஆயிடுச்சா, ஆமாங்க. குழந்தை இருக்கா, ஆமாங்க. அப்போ யுவர் செலக்டட். உனக்கு கல்யாணம் ஆகலையா, இல்லைங்க. 25 வயசு கீழே, இல்லைங்க. அப்போ யுவர் ரிஜெக்டட். அப்படின்ற மாதிரி தான் சிஎஸ்கே டீம் எப்பவுமே இருக்கும். ஸோ ஒரு மாற்றத்தை வந்துட்டு யங்ஸ்டர்ஸும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓவராலாக சிஎஸ்கே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் கப் அடித்தாங்க, எல்லாம் ஓகே ஃபைன். ஆனால் சிஎஸ்கே டீம் போன வருஷம் கப் அடித்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணல, லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு கேமு. ஸோ இதுலேருந்தே தெரியுதுன்னா சிஎஸ்கே டீம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ ஒரு லக் பர்ஃபார்மன்ஸில் அவங்க கப் அடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த எங்கே அவங்க சிஎஸ்கே கோட்டை விட்டாங்கன்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே வந்துட்டு போலிங் வீக்காக தான் இருந்தது. பத்திரானா வந்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணார். என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த ஒரு ஒயிட் பால் பத்திரானா தான் ஒரு பேர் வைக்கணும். அவரை நம்பி 10 ரன்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அவர் நிறைய ஒயிட் பாலும் போடுறாரு. ஸோ அப்போ இதுலேருந்து கிளியராக தெரியுது சிஎஸ்கேவோட போலிங் தான் வீக்கு. ஏன்னா ஃபாரின் பவுலர் யாருமே அவங்க பர்ஃபெக்டாக செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே வந்து மற்றபடி எல்லாமே கிளியராக இருக்குது. ஃபாரின் ஓப்பனிங்லாம் கன் மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே சொல்லவே தேவையில்லை. அப்புறம் சிவன் டூபே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஃபினிஷிங்கில் தோனி. ஸோ பவுலிங் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஸோ அந்த பவுலிங் தான் அவங்க ஃபில் பண்ண பார்த்தாங்க. பேட் கமின்ஸ்க்கும் போனாங்க சிஎஸ்கே, ஆனால் வந்துட்டு ஃபைனலாக அவங்க விட்டுட்டாங்க. சிஎஸ்கே டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை எதுக்கு எடுத்தாங்கன்னு எனக்கு செம்ம சர்ப்ரைஸுங்க. ஸோ ரச்சின் ரவீந்திராவை எடுக்கவே மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி ஜட்டு இருக்கார், மோயின் அலி இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிச்சல் சாட்னர் இருக்கார். ஸோ இவர் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் ஆப்போசிட்டில் 2 கண்ணும் போகிறன்ற மாதிரி அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. நிறைய ஐபிஎல் டீம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிளேயரை வாங்கி ஆப்போசிட் டீமில் போய் பர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பெஞ்சில் உட்கார வச்சுருவாங்க. ஸோ அது சில டீம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ணது கிடையாது. எடுத்தீங்க, தயவு செஞ்சு அவங்க பிளேயிங் லெவலில் ஆட வைங்க, உட்கார வச்சு ஒரு டேலண்ட்டை வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு யங்ஸ்டர் 23 வயசு தான் ஆகுது. ஸோ ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பிளேயர், ஆனால் ரொம்ப கம்மியில் வேலைக்கும் போயிருக்காரு. ஏன்னு தெரியல, அவர் மேலே அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையான்னு தெரியல. பட் ஒன் ஆஃப் த பிளேயர் டு லுக் அவுட் இன் ஃபியூச்சர்னால் ரச்சின் ரவீந்திரா சொல்லலாம்.
ஏன்னா நல்லா ஃபீல்டிங் பண்ணுவார், சூப்பராக ஆடுறாரு, தைரியமாக ஆடுறாரு, ஸ்பின்னும் சூப்பராக ஆடுறாரு, ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஹேண்டி லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்கு ஒரு குட் பிக், அதுவும் 1.8 crores பிலோ 2 crores வந்துட்டு ஒரு ஜாக்பாட் தான் சொல்லலாம் சிஎஸ்கேக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கேல வந்துட்டு அம்பத்தி ராய்டு வந்துட்டு சூப்பராக ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவார், ஒரு கேமியோ மாதிரி ஆடுவார். ஸோ அம்பத்தி ராய்டு அவர் ஸ்பின்னும் சூப்பராக ஆடுவார். ஸோ அம்பத்தி ராய்டு போயிட்டார். ஸோ அவரோட ஏரியாவை யார் ஃபில் பண்ண போகிறா அப்படின்னு தான் நம்ம ஆவலாக எதிர்பார்த்தது. மனிஷ் பாண்டே உள்ளே வருவார், ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனான எதிர்பார்த்தோம். ஆனால் மனிஷ் பாண்டே உள்ளே வரல. ஆனால் செம்ம ஸ்ட்ராட்டஜிங்க, டேரல் மிச்சல் அவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நான் அந்த டேரல் மிச்சலோட ஆக்ஷன் மட்டும் லைவாக பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட 12 கோடி வரைக்கும் 2 டீம் போட்டினே வந்தது, கிங்ஸ் 11ம் SRH நினைக்கிறேன். ஸோ கிங்ஸ் 11 கரெக்டாக 10 crores சம்திங் வந்து நிற்கிறாங்க. அப்படியே பின்னால் வந்து டாடான் அப்படின்னு தூக்குறாங்க. 12 crores வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி சிஎஸ்கே சைலண்ட்டாக வைலண்ட்டாக வெளில வந்துட்டாங்க ஆக்ஷனுக்குள்ளே. பிரீத்தி சிந்தா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. அந்த சீன் கிடைச்சா நான் எடுத்து போடுறேன், ஒரே ஷாக் ஆகிட்டேன். பிரீத்தி சிந்தா அப்படியே தூக்குறாங்க. சிஎஸ்கே விடுற மாதிரில, சிஎஸ்கே தெரியல, அது கன்று மாதிரி வச்சு செய்வாங்க ஆக்ஷனில். 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் இவங்க வைக்கிறாங்க. அவங்க சாலிடாக அதெல்லாம் கிடையாது, நான் எடுத்தே ஆகும் சொல்லிட்டு சாலிடாக வின் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்ஷன் சீன் வந்து சூப்பராக இருந்தது. டேரல் மிச்சலுக்கு போனது. பிரீத்தி சிந்தா வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தரம் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு 10 லட்சத்தை ஏற்றுனாங்க. மறுபடியும் வந்துட்டு சிஎஸ்கே இல்லைங்க நாங்கள் வாங்குவோம், மறுபடியும் ஏற்றுறாங்க. மறுபடியும் 2வது தரம் சொல்கிறாங்க, என்னம்மா வாங்குறீங்கன்னு கேட்டால் இல்லைங்கன்னு சொல்லிச்சு முடிச்சிட்டாங்க. கெத்தாக வந்துட்டு ட்ரேட் பண்ணி எடுத்தாங்க டேரல் மிச்சலை. பிஸ்தா பிளேயர் ஸ்பின்னுக்கு. ஸோ ஒரு இந்தியன் கண்டிஷனில் சூப்பர் ஆடுவார். வேர்ல்டு கப்லேயே நம்ம பார்த்தோம், 2 பேக்-to-back 100 அடித்தார். ஸோ டேரல் மிச்சல் ஒரு ஹேண்டி பவுலர் கூட ஒரு 2-3 ஓவர் போடுவார். ஸோ ஒரு ஸ்லோ மீடியம் பேஸ் கோவிந்தா பவுலர் தான் சொல்லலாம். பட் யூஸ்ஃபுல்லாக இருப்பார். சேப்பாக்கில் நியூசிலாண்டர்ஸ் வந்துட்டு எப்பவுமே ஒரு ராசி தான். ஆல்ரெடி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்துட்டு ரொம்ப நாளாக சிஎஸ்கே டீமுக்குள்ளே இருக்கார். ஸோ அவர் தான் பேக்கப் பண்ணி இவர் எடுத்திருப்பாங்க. ஸோ டேரல் மிச்சல் ஒரு குட் பிக்ங்க. நம்ம லார்ட் ஷர்துல் தாக்கல் திருப்பி பேக் டு ஃபார்ம் டு சிஎஸ்கே. இவர் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வச்சு ஓட்டுனாங்க, ட்ரோல் பண்ணாங்க. என்னதான் ட்ரோல் பண்ணாலும் சரி, அவர் போட்டால் விக்கெட் விழும், அது ஒரு மெயின் ரீசன். தோனிக்கு அவர் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ரன்னை கொஞ்சம் லீக் பண்ணுவார். அவர் எப்படி எங்கே யூஸ் பண்ணணும்னு தோனிக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி பேக் பண்ணி யூஸ் பண்ணிடுவாங்க. நம்பி லாஸ்ட் ஓவர் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஒத்த ரன்னில் வந்துட்டு சிஎஸ்கே தோக்க விட்டார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ரன் அடிக்க முடியாமல் வந்து மும்பை கிட்ட ஃபைனலில் தோத்தாங்க. அரப்போம் மன்னிப்போம் அதெல்லாம் மறந்து போயிட்டு ஷர்துல் தாக்கரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. லார்ட் ஷர்துல் என்ன பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சிஎஸ்கே ஓவரால் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கர் இருக்கார். ஸோ அவினாஷ் அரவல்லே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு பேக்கப்பு. டேரல் மிச்சல் நம்ம பார்த்தோம். முஸ்தபிசுர் ரஹ்மான் இவர் ஒரு நல்ல பிக் தாங்க. ஒரு ஃபாரின் பவுலராக உள்ளே வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இவர் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு லெஃப்ட் ஆம்பர் நல்லா வந்துட்டு ஸ்லோ ஏக்கர்ஸ்லாம் போடுவார். ஸோ அப்புறம் சமீர் ரிஸ்வி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன். அடுத்து வந்து ரச்சின் ரவீந்திரா பார்த்துட்டோம். இதுதான் வந்துட்டு சிஎஸ்கேவோட ஆக்ஷன் டீம் ஓவராலாக. ஸோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருந்தால் திருத்தங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணவும்.